நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஆயாவின் நினைவை மனதில் போட்ட தருணம். அம்மா பெற்றெடுத்த தாய் என்றால் பாட்டி வளர்ப்பு தாய். பெற்ற பாசத்தை விட வளர்ப்பு பாசம் ஒருபடி ஒசத்தி என்பார்கள். கிராமத்தில் எனக்கு அப்படித்தான். பாட்டியை ஆயா ரொம்ப பிடிக்கும். பால்குடி மருந்தத்தில் இருந்து என் ஆயாவோடு தான் என் உலகம். எல்லோருக்கும் பாசமான ஆயா அமைவதெல்லாம் இது ஒரு வரம் என்பேன். ஆயா ஒரு பெண்ணாக இருந்தாலும் பேத்திகள் மீது அக்கறை காட்டாது. அவளுங்க அடுத்த வீட்டுக்கு போறவங்க தானே என்று ஒரு இலக்காரமாகத்தான் பேசும். ஏதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு மடங்கு அதிகமாகத்தான் கொடுக்கும். இப்போ நொறுக்கு தீனி என்றால் பேக்கரி ஐட்டமாகிவிட்டது. அப்போ எல்லாம் பச்சைப்பயிர், தட்டப்பயிர், மொச்சப்பயிர், கிழங்கு வத்தல், முறுக்கு, வடை, இதுதான். இவைகளின் ஏதாவது ஒன்று எனது ஆயா தினம் செய்து பள்ளியில் இருந்து வந்தவுடன் கொடுத்துவிடும். தினமும் பால், தயிர், மோர், முட்டை இல்லாமல் உணவே இருக்காது. வயலுக்கு அதிகமாக செல்வது இல்லை. இருந்தாலும் வேலையாட்கள் மூலமாக ஒவ்வொரு சீசனில் என்ன பழங்கள் கிடைக்குமோ அத்தனையும் எனக்காக சேகரித்து வைத்திருக்கும். இதைவிட இன்னொரு வேலை செய்யும். அதுதான் பாசத்தின் உச்சம். ஊருக்குள் எந்த உறவுக்காரங்கள் வீட்டு சுப மற்றும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் அங்கு கொடுக்கும் பலகாரங்களை அப்படியே பத்திரப்படுத்தி யாருக்கும் தெரியாமல் என்னிடம் கொடுத்துவிடும். ஆயாவின் பாசத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தின் ஏதும் இல்லை என்பேன். மீண்டும் ஒரு பிறவி இருந்தால் என் பாட்டிக்கு நான் தான் பேரனாக பிறக்க வேண்டும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.